My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Ayush Counseling first round முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்டுக்குரிய அப்டேட் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கே தவிர இப்போ ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் இன்னையோட முடிஞ்சிருக்கும். அக்டோபர் 13th முடிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நமக்கு வந்து வரும். கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவுடைய இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறதும் ஆரம்பிக்கும். எல்லா ஷெடியூலையும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய முடிவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் ஆயுஷ் கோர்சஸ்க்கு ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி இந்த கோர்சஸ்க்கு எந்த அளவுக்கு மதிப்பெண்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றின தெளிவான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த கட்டமாக ஆயுஷ் கவுன்சிலிங் ஆயுஷ் கோர்சஸ் மேலே உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தென் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பிளான் பண்ணலாம். எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டு செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் இன் ஆயுஷ் கவுன்சிலிங்லையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி கொடுத்த சாய்ஸஸே ஓகே அப்படின்னா அதே சாய்ஸஸை நீங்கள் லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ ரிசீட்டை ரீடைன் பண்ணுறீங்களா அல்லது அப்கிரேடேஷன் போகிறீங்களா இது எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட முடிவுக்கு உட்பட்டது தான். எல்லா ப்ராசஸுமே அவைலபிளாக இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜஸில் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் எந்தெந்த மார்க்குக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது சித்தா பிஎஸ்எம்எஸ். பிஎஸ்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு திருநெல்வேலி கவர்மெண்ட் சித்தா காலேஜில் தான் சீட்டு க்ளோஸ் ஆகிருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் மீன் எல்லா கேட்டகரிஸுக்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி சீட் அலாட் ஆகல. பிசியில் 441 மார்க்குக்கு நீட் ஸ்கோர் 441க்கு சீட்டு கிடச்சிருக்கு. அவங்களுடைய ஜென்ரல் ரேங்க் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் ரேங்க் 447. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 438க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எம்பிசி 452க்கு சீட்டு கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 389க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ 348, எஸ்டி 313. இதெல்லாம் கவர்மெண்ட் சித்தா கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதே இதில் பிஎஸ்எம்எஸ்க்கு ப்ரைவேட் காலேஜில் என்ன மார்க்குக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ இது ப்ரைவேட் காலேஜஸ் ஓகேங்களா. ப்ரைவேட் காலேஜஸ் ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிசி 313 மார்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓசி வந்து 313, பிசி 249, பிசிஎம் 215க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசி 277க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சுதா அண்ட் கன்னியாகுமரியில் வரக்கூடிய சுதா சசீந்திரன் சித்தா மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரி 286, எஸ்சிஏ 285 அண்ட் எஸ்டி 228க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து பிரைவேட் சித்தா காலேஜ், பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸில் பிஎஸ்எம்எஸ்க்கு. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து பிஎஸ்எம்எஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே ஆயுர்வேதாக்கு என்ன மார்க்கில் சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் நம்மளுடைய நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் க்ளோசிங் நடந்திருக்கு. அதான் காலேஜ், அந்த ஒரு காலேஜ் தான். ஓசி கேட்டகரி 468க்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிசி 438, பிசிஎம் 459, எம்பிசி 450, எஸ்சி 383, எஸ்சிஏ 342க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? பிரைவேட் பார்த்துடலாங்களா? பிரைவேட் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓப்பன் கேட்டகரி 331, பிசி 305, பிசிஎம் 272, எம்பிசி 271, எஸ்சி 292, எஸ்சிஏ 280, எஸ்டி 279க்கு சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் அந்த காலேஜஸ்னுடைய பிரைவேட் காலேஜஸில் சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தபடி நம்ம வந்து வில் சி ஹோமியோபதி பார்த்தலாம். சரிங்களா? ஹோமியோபதி பார்த்தலாம். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் நமக்கு மதுரையில் உள்ள கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் நமக்கு க்ளோசிங் மார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிசியில் 433. நமக்கு எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ இந்த மார்க்குக்கு நமக்கு கிடைக்குமா, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் நமக்கு வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஆயுஷ் கோர்சஸில் கவர்மெண்ட் காலேஜஸே கொஞ்சம் குறைவான மார்க்குக்கு கூட சீட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாமா அல்லது பிடிஎஸ் படிக்கலாமா அல்லது ஆயுஷ் கவுன்சிலிங் ஆயுஷ் கோர்சஸ் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ஆயுஷ் கோர்சஸில் நல்லா ஷைன் ஆகக்கூடிய மருத்துவர்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இதில் வந்து நாளைக்கு வேலை கிடைக்குமா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு டிகிரியை மட்டும் நம்ம வாங்குறதுனால யாருக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காது. இது எம்பிபிஎஸ்க்கும் பொருந்தும், இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும், பிடிஎஸ்க்கும் பொருந்தும், ஆயுஷ் கவுன்சிலிங்க்கும், வெட்டினரிக்கும் எல்லா கோர்சஸ்க்குமே ஒரு டிகிரியை நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு யாரும் வேலையை கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிட்டீங்க உங்களுக்கு இந்தாங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்கள்
உங்ககிட்ட அதுக்கு தேவையான ஸ்கில் இருக்கா? ஒரு மருத்துவ படிப்பை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மருத்துவராக வெளியே வர போகிறீங்க. அந்த மருத்துவருக்கு தேவையான தகுதிகள், அதனுடைய திறமைகள் எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறீங்களா? இஃப் யூ ஹாவ் த ஸ்கில் தென் டெஃபினெட்லி எல்லா கோர்சஸ்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் ஸ்கோப்பையும் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் உருவாக்கணுமே தவிர யாரும் கதவை திறந்து வச்சுட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்க ரெடியாக இருக்கிறீங்க, நியூ ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா ஆயுஷ் கவுன்சிலிங் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் தாராளமாக படிக்கலாம். எந்த கோர்சஸாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் இருக்குது, நம்ம தான் அதை தேடி போகணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் பிடிஎஸ் படிக்கலாமா ஆயுஷ் போகலாமா? இந்த கேள்வி வந்து பெரிய ஒரு டாபிக். ஆக்சுவலாக இதை பற்றி பேசணுன்னா நம்ம மணிக்கணக்காக பேசணும், அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் பியூர்லி ஆன் த இண்டிவிஜுவல். சரிங்களா? ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 438, எம்பிசி 442, எஸ்சி 363, எஸ்சிஏ 347க்கு நமக்கு ஹோமியோபதி கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ப்ரைவேட் காலேஜஸ் காமிச்சிடுறேன். ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி 286, பிசி 144, பிசிஎம் 208, எம்பிசி 142, எஸ்சி 202, எஸ்சிஏ 197, எஸ்டியில் 167, கன்னியாகுமரி மரியா ஹோமியோபதி அந்த மெடிக்கல் காலேஜில் சீட்டுக்கு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தபடி நமக்கு வந்து யுனானி போயிடலாம். ஓகே, பேட்ச் யுனானி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான், ப்ரைவேட் இல்லை. ஸோ இதில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் சீட் இல்லை. பிசி 403, பிசிஎம் 410, எம்பிசி 396, எஸ்சி 344, எஸ்சிஏ 319, எஸ்டி 347. இதெல்லாம் முதல் சுற்றினுடைய முடிவுகள். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த கட்டமாக செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் வேகன்சி இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது நடக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில். ப்ரைவேட் காலேஜஸில் ஓரளவுக்கு இது வரைக்கும் நடந்த ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எல்லா சீட்டும் ஃபில் ஆகிறது இல்லை. ஐ மீன் அலாட் ஆனால் கூட சேர்றது சேராமல் போகிறது அந்த மாதிரி வச்சு செகண்ட் ரவுண்டுக்கு வேகன்சிஸ் டெஃபினட்டாக வருது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷமும் செகண்ட் ரவுண்டில் வேகன்சிஸ் வரும், செகண்ட் ரவுண்ட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது கவர்மெண்ட் கோட்டாக்கு. இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குரிய அப்டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு அந்த அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் உங்களுக்கு காமிச்சிடுறேன். டிஎன் பொறுத்த வரைக்கும் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் அந்த வெப்சைட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அதனுடைய ஷெடியூலை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். டிஎன் ஆயுஷ் செலக்ஷன்.org இதான் இதனுடைய வெப்சைட். ஸோ இதில் யூஜியில் போயிட்டு நீங்கள் ஆயுர்வேதா போனீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங். ஸோ நமக்கு ஆயுஷ் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமான சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது வந்து 85%, ஆல் இண்டியா கோட்டாங்கிறது 15%. இந்த 85%ல் 65% கவர்மெண்ட் கோட்டாகவும் 35% மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் பிரிஞ்சிடும். இப்போதைக்கு நமக்கு நடந்திருக்கிறது அந்த 85% ஆஃப் சீட்ஸில் இருக்கக்கூடிய லைக் 85%ல இருக்கக்கூடிய 65% ஆஃப் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, இதான் அதனுடைய ப்ரொவிஷனல் ரிசல்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரியில் எந்தெந்த மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம வச்சிருந்தோம். ஸோ அடுத்த கட்டமாக நமக்கு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங். இது முடிஞ்ச உடனே நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் if there are vacancies in special reservation 7.5 PWD இந்த மாதிரி கேட்டகரியில் வேகன்சிஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் நடக்கும். ஒரு வேலை இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கவுன்சிலிங்காக கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதான் இப்போதைக்கு நடக்கக்கூடிய ஃப்ளோ. தொடர்ந்து நம்ம சேனலில் அதனுடைய அப்டேட்ஸையும் நான் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயுஷ் கவுன்சிலிங் ரிலேட்டடாக அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸையும் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இனி வருகிற ரவுண்ட்ஸில் அவங்க விரும்பின கோர்சஸ் அவங்க விரும்பின காலேஜஸில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.